ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் எப்படி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க? சில பேர் கால்ஃபர் வந்தால் தான் படிக்கலான்ட்டு இருப்பீங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கண்டினியூஸாக படிங்க. ஒரு 3 மாதம் மட்டும் படிப்போம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா, உங்களுக்கு 2 மணி நேரம் கிடைச்சாலும் சரி, 3 மணி நேரம் கிடைச்சாலும் சரி, கிடைக்கிற நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருங்க. படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவீங்க. நம்ம வந்து 11th புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 30 கொஷின் பார்த்துருக்கோம். அதில் கண்டினியூஷனாக இப்போ ஒரு 20 கொஷின் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள். பொறுத்துக. இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள், இப்படி 4 வகைகளாக இருக்குது. இப்போ தான் நமக்கு இலக்கணம் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம். ஃபஸ்ட்டு இலக்கியம், தமிழறிஞர்கள், அதை தான் மேக்ஸிமம் படிப்போம். ஆனால் இப்போ எல்லாத்தையுமே நம்ம படித்தாகணும். இலக்கணத்தை நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்போ இது பாருங்கள், இதில் பொறுத்துக பாருங்கள், எது கரெக்டாக பொருந்திருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பொருத்தியிருக்கேன். இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிறு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் ஆ, அல், இல். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. தனித்தனி கொஷின்ஸாகவும் கேட்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கள். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? இதுக்கு சரியான விடை என்ன? இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 6 வகைப்படும். பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை, விகாரம், 6 வகையாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடு. எப்போயுமே ஒவ்வொரு லெசன்லையுமே பின்னாடி வந்து கலைச்சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொஷினில் கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், பின்னொட்டு, முன்னொட்டு, இனக்குழு, வேர்ச்சொல் அகராதி, இதில் வந்து எது தவறாக பொருந்திருக்குன்னு கேட்குறாங்க. 3 சரியாக இருக்குது, ஒன்று மட்டும் தவறாக பொருந்திருக்கு. இந்த இனக்குழு அப்படின்றது மட்டும் தவறாக பொருந்திருக்கு. எர்த் குரூப்புன்னு வராது, எத்தினிக் குரூப் அப்படின்னு இருக்கும். மீதி எல்லாமே சரிதான். முன்னொட்டு அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ், பின்னொட்டுனா சஃபிக்ஸ், வேர்ச்சொல் அகராதின்றது வந்து எட்டிமலாஜிக்கல் டிக்ஷனரி. அடுத்து பாருங்கள். பெர்சிவல் பாதிரியார் தாம் நடத்திய தினவர்த்தமானி எனும் இதழுக்கு யாரை ஆசிரியராக்கினார் அப்படின்னு கேள்வி இருக்குது. இது வந்து 11th புத்தகத்தில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே சான்றோர் சரித்திரம் அப்படின்னு கொடுத்து ஒவ்வொரு தமிழறிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி, சி.வை. தாமோதரனார். இது எப்படிலாம் கொஷின் கேட்கலாம். தினவர்த்தமானி அந்த இதில் நடத்தினது யாருன்னு கேட்கலாம். நடத்தினது யாருன்னு கேட்டால் பெர்சிவல் பாதிரியார், அவர் தான் ரைட்டு. அதில் வந்து யார் ஆசிரியராக்கினார் அப்படின்னு கேட்டால் சி.வை. தாமோதரனார் எழுதணும். கொஷினை நல்லா கவனித்து ஆன்சர் பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்கள். திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும், அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், மொத்தம் 133 அதிகாரங்கள் இருக்கும். அதில் ஒவ்வொரு பாலுக்கும் எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது, அதில் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு 11th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்கும், பொருள்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்கும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்கும். இயல்கள் மொத்தம் வந்து 9 இயல்கள் இருக்கும். இப்போ இதில் அறத்துப்பாலில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் இருக்கும். அதில் அந்த இயலில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குதுன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தனித்தனி கேள்விகளாக கேட்கலாம். நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ஒரே ஒன் வேர்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து எல்லாமே சரிதான். பொறுத்துக எல்லாமே நேருக்கு நேராக தான் பொருந்தியிருக்கும். அடுத்து பாருங்கள். ஒப்புரவு என்பதன் பொருள் யாது? இது ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்காங்க, மறுபடியும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒப்புரவு அதோட சரியான பொருள் ஆப்ஷன் சி, ஊருக்கு உதவுவது. இது புக் பேக் கொஸ்டினும் கூட. அடுத்து பாருங்கள். பொறுத்துக. இதுவும் 11th புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க. பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. வாழ்பவன் அப்படின்றவங்க வந்து ஒத்ததறிபவன் தான் வாழ்பவன். வாழாதவன் வந்து இசையொலித்தவன். தோன்றுபவன் புகழ்தரும் பண்புடையவனை தோன்றுபவனாக சொல்கிறாங்க. வெல்ல நினைப்பவன் காத்திருப்பவன் வெல்ல நினைப்பவனாக இருப்பாங்க. அடுத்து பெரும்பண்புடையவன் யார் அப்படின்னா மருந்தாகும் மரமானவன். அந்த திருக்குறளுக்கு ஏற்ற மாதிரி இதில் பொருள் இருக்கும். இதெல்லாம் நேருக்கு நேர் பொருந்திருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. இப்போ இதில் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கு, ஒன்று மட்டும். இது வந்து ஒவ்வொரு செய்யுள்லையுமே சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. அதை பல வகையில் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் வேர்ட் கொடுத்து இதுக்கான பொருள் என்னென்னு கேட்பாங்க, இல்லைனா அதிலே எதிர்ச்சொல் கேட்பாங்க, இல்லைனா இது மாதிரி பொறுத்துக டைப்பில் கேட்பாங்க, இல்லை சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க. அதாவது 3 தப்பாக கொடுத்து 1 கரெக்டாக பொருந்தி இருக்கும். அது மாதிரி எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இதில் பாருங்கள். பிரசம், தேன், கொழுனன், கணவன், கொழுஞ்சோறு, வறுமை, மதுகை, பெருமிதன் இருக்குது. இதில் 3 கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, ஒன்று மட்டும் தவறானது இருக்குது. இப்போ இதில் எது தவறானது? கொழுஞ்சோறுன்றது வறுமை கிடையாது, பெருஞ்செல்வம். கொழுஞ்சோருக்கு சரியான பொருள் என்ன? பெருஞ்செல்வம். மதுகை, பெருமிதம், அது ரைட்டு. கொழுனன் அப்படின்னா கணவன், கொழுனனுடைய வீடு, கணவனுடைய வீடுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பிரசம் அப்படின்றது தேன், அதை குறிக்குது.
அடுத்த கேள்வி பாருங்கள், இலக்கண குறிப்பு அறிக. இலக்கண குறிப்புமே கஷ்டமான வேர்ட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். மீதிலாம் ஓரளவு நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். இது பண்பு பெயரா, தொழில் பெயரா, வினையாளர் பெயரா, எத்தனாவது வேற்றுமை தொகையெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இதில் பாருங்கள், அறிவும் ஒழுக்கமும், இதுவுமே ரொம்ப ஈஸி கொஷின் தான். இப்போ அறிவும் ஒழுக்கமும் அப்படின்றது வந்து நமக்கு இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் சி எண்ணுமை. எப்பவுமே அந்த அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணுமையாக இருக்கும். அறிவும் அந்த ஒரு தடவை மட்டும் 5 அப்படி ஒரு மட்டும் வந்திருந்தால் அதை முற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் நற்றிணை. இந்நூலின் அடிவரையறை 9 முதல் 12. இந்நூலை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதில் எல்லாமே சரிதான், 3மே சரிதான். எப்படி இதெல்லாம் தனித்தனி கேள்விகளாக கேட்கலாம். நற்றிணையில் அதோட அடிவரையறை எவ்வளவுன்னு கேட்கலாம். இல்லைனா 8 தொகை நூல்களையே மேட்சிங் பொறுத்துகளை கொடுத்து அதோட அடிவரையறை கொடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில நூலுக்கு தொகுத்தவர் இருப்பாங்க, தொகுப்பித்தவர் இருப்பாங்க. ஒரு சில நூலுக்கு 2 பேருமே இருப்பாங்க, தொகுத்தவங்களும் இருப்பாங்க, தொகுப்பித்தவங்களும் இருப்பாங்க. அதில் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இலக்கியத்துலேருந்து இது மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, புக்லேயும் இருக்குது. அடுத்து பொருள் அறிக. இழுக்கு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன? இது அதை சொல்லும் பொருளும் அதில் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் சி குற்றம். அடுத்து நமக்கு கிடைத்த தமிழ் நூல்களில் பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட்டட் கொஷின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விட ஆப்ஷன் பி தொல்காப்பியம். ஆக்சுவலாக ரொம்ப பழமையான இலக்கணம்னா அது அகத்தியம் தான். அது நமக்கு கிடைக்கல. நமக்கு கிடைச்ச பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் தான் சரியான விடை. அடுத்து தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் மற்றும் இயல்களோட எண்ணிக்கை. எப்பவுமே இந்த திருக்குறள், தொல்காப்பியம் இதிலெல்லாம் நமக்கு அதிகாரங்கள் இயல்கள் கேட்டிருந்தால் அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு சரியான விடை அப்படின்னா எத்தனை அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னா 3 அதிகாரங்களும் 27 இயல்களும் இருக்கும். அடுத்து இலக்கண குறிப்பு அறிக. நனி இனிக்கும் அப்படின்றது எதை குறிக்கும்? ஆப்ஷன் சி உரிச்சொல் தொடர். நமக்கு உரிச்சொல் தொடர்னாலே ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். சால, உரு, நனி, கூர், களி, கெடி இது மாதிரி வார்த்தைகளை வச்சு வந்திருக்கும். பெரும்பாலும் மா அப்படின்ற எழுத்தோட மாநகர், மாநிலம் அது மாதிரி வர்றது எல்லாமே நமக்கு உரிச்சொல் தொடராக தான் இருக்கும். இப்போ சால சிறந்தது, நனி இனிக்கும் அது மாதிரி வர்றது எல்லாமே நமக்கு உரிச்சொல் தொடர் தான். அடுத்து ஏடு, சுவடி, புத்தகம், பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் டேஸ் என்பதாகும். இது வந்து நமக்கு வந்து இப்போ தான் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் அப்படிலாம் சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவும் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் தான். இப்போ இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ நூல். நமக்கு பார்த்தாலே தெரியும், சுவடி புத்தகம்லாம் வச்சா நூல்னு சொல்லிடுவோம். அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. இதுவும் புக் பேக் கொஷின் தான். கல்வி அழகே அழகு. பொறுத்துக மேக்ஸிமம் நீங்கள் படிக்க ஈஸியாக இருக்கலாம், நேராகவே பொருத்தி இருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், கல்வி அழகே அழகு அது வந்து நாலடியாரில் இருக்குது. இளமையில் கல் வந்து ஆத்திச்சுடியில் இருக்குது. துணையாய் வருவது தூய நற்கல்வின்னு சொல்கிறது திருமந்திரம். பாடல், போற்றல், கேட்டவை, நினைத்தல் இதெல்லாமே தொல்காப்பிய சிறப்பு பாயிர உரைப்பாடலில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், ஜியு போப் முதலில் தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாற்றிய இடம் எது? அந்த சான்றோர் சரித்திரம் சொன்ன இல்லையா, ஒவ்வொரு புக்லையுமே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அதில் ஜியு போப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு கேள்வி. இப்போ இதுக்கு சரியான விடை என்ன? அவங்க முதல்ல எங்கே வந்து சொற்பொழிவாற்றினார்னா ஆப்ஷன் சி சாந்தோமில். அடுத்து வானம் வசப்படும் அந்த நூலோட ஆசிரியர் யார்? இப்போ நான் எடுத்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு 11th புத்தகத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன். புக்கை தாண்டி நான் வேறு எதுவுமே எடுக்கலை. இப்போ குரூப் 2A மெயின்ஸ்லலாம் ஒரு சில கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுலேயே சிலர் வந்து ஐயோ இனிமேல் என்னடா படிக்கிறது, படிக்காமையே இருந்துடலான்னு கூட தோணியிருக்கும். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ குரூப் 4ன்றது வந்து நமக்கு எப்போயுமே கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. நீங்கள் புக்கை மட்டும் நல்லா படிங்க போதும். புக்கை தாண்டி கேட்குற கொஷின் உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் படித்த வேறு யாருக்குமே அது தெரியாது. நமக்கு தெரிஞ்சது புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியும். புக்கில் இருந்து வரலன்னா அது நம்மளை தாண்டி வேறு யாருமே எழுத முடியாது. அதை மட்டும் மனசில் வச்சுட்டு படிங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதுக்கு மேலே நம்ம என்னடா படிக்கிறது, எப்படி படித்தாலுமே இவங்க கஷ்டமாக கேட்குறாங்களே அப்படிலாம் நெகட்டிவ் தாட்ஸ்க்கெலாம் போகாதீங்க. நம்பிக்கையாக படிங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி பிரபஞ்சன். வானம் வசப்படும் யாரோட நூல்? பிரபஞ்சனோட நூல். அடுத்து சீரா புராணத்தில் உள்ள காண்டங்கள் மற்றும் படலங்களோட எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கு சரியான விடை என்ன? இதில் வந்து 3 காண்டங்களும் 92 படலங்களும் இருக்கும். அடுத்து லாஸ்ட் கொஷின், சீரா புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது மாதிரி அதில் எத்தனை காண்டங்கள் இருக்குது, எவ்வளோ படலங்கள் இருக்குது, அதில் மொத்தம் அந்த பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு, இதெல்லாம் நூல்வெளியில் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா எதை எப்போ கேட்பாங்கன்னு நமக்கு இப்போ இது மாதிரி 1 லைனாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 4 லைனாக கொடுத்துருவாங்க. சீரா புராணம் எழுதினவங்க யார், அதில் எவ்வளோ காண்டங்கள் எவ்வளோ படலங்கள் இருக்குது, அதோட மொத்த பாடல்கள் எண்ணிக்கை கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க, இல்லை தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஒரு லைனாக படிக்காமல் அது ஃபுல்லாக படித்தோன்னா மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்.
இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி 5027 பாடல்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட 50 கொஷின்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக குட்டியாக ஒரு லைக் மட்டும் போடுங்க. ஏன்னா நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, எந்த ஒரு கான்வர்சேஷனுமே இல்லாமல் வீடியோ போயிட்டுருக்கனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை நீங்கள் லைக் பண்ணுறீங்களா, இல்லை பிடிக்கலையா, இல்லை ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிடுறீங்களா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.